இப்போ புகைப்பிடிப்பது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா, புகைப்பிடிப்பது தவறே கிடையாது. எப்படின்னு பார்த்தாக்கா, புகைப்பிடிக்கிறாங்கல்ல, அதில் சேர்த்துருக்கிற பொருள் தான் தப்பு. மற்றபடி இப்போ சாப்பிட்றது சரியா தப்பா அப்படின்னா, சாப்பிட்றது சரிதான். ஆனால் எதை சாப்பிடணுன்னு இருக்குல்ல, இட்லி பூரி பொங்கல் தோசை அதை சாப்பிட்றது தப்பு. ஆனால் நான் என்ன உணவு சாப்பிடணும், சரியான உணவு சாப்பிடணும். காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பச்சை காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடணும். சாப்பிடக்கூடாத சாப்பிடக்கூடாது. எதை தகுதியான உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாத தகுதியற்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்றது அதுக்காக நம்ம நோய் வருதுங்கிறதுக்காக சாப்பிட்றதே தப்புன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் புகைப்பிடிக்கிறது சரிதான். ஆனால் நம்ம எதை புகைப்பிடிக்கிறோம், புகைப்பிடிப்பதற்காக நம்ம எதை பயன்படுத்துகிறோங்கிறது தான் தப்பு. சாப்பிட்றது நீங்கள் உணவில் சாப்பிட்றது சரிதான். ஆனால் எதை சாப்பிட்றோமோ அப்போ தான் அந்த உணவு தான் சாப்பிடணும். எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி புகைப்பிடிக்கிறது சரிதான். ஆனால் நம்ம எதை புகைப்பிடிப்பதற்காக எந்த சிகரெட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது, எதை பயன்படுத்தணும்னு இருக்குது. மதுபானம் அருந்துவது சரியா தவறா? மதுபானம் அருந்துவது சரிதான். ஆனால் நீங்கள் அருந்துகிற மதுபானம் எது என்பதை பொறுத்து தான் மதுபானம் அருந்துவது சரியா மதுபானம் அருந்துவது சரியா தவறா என்கிற கேள்வியே தப்பு. நீங்கள் எதனை மதுவாக குடிக்கிறீர்கள், எந்த பொருளை வைத்து புகைப்பிடிக்கிறீர்கள் என்பது தான் இங்கே கேள்வி. நீங்கள் ரசாயனம், இந்த விஸ்கி பிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு குவார்ட்டர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு ரசாயன மதுபானங்களை குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நீங்கள் கல் குடிக்கிறீங்க, அது உடம்புக்கு நல்லது. ஒயின் குடிக்கிறீங்க, திராட்சை ரசம் ஒயின், அது நல்லது. அந்த மாதிரி மென்மையான அல்லது நல்ல மதுபானங்களை குடிங்க, தப்பே கிடையாது. அது மாதிரி புகைப்பிடிக்கிறதுல கூட இந்த நிக்கோட்டின், டொபாக்கோ இதெல்லாம் இருக்கிற புகைப்பிடிக்கிற அந்த சிகரெட்டு, சுருட்டு, பீடியை குடிக்காதீங்க. இது உங்களை அடிமைப்படுத்தும், இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அப்போ நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எதை குடிக்கணும் அப்படின்னா, மூலிகை இருக்குல்ல, இந்த மூலிகை தூளால் மூலிகைகளை காய வச்சு அதை தூள் பண்ணி அதை நீங்கள் ஒரு சிகரெட்டாவோ ஒரு பீடியாவோ நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை அடிமைப்படுத்தாது. அதை நீங்கள் குடிக்கிறதே கஷ்டம், சப்புன்னு இருக்கும், அது ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நிக்கோட்டின் உள்ள சிகரெட்டை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிக்கோட்டின் உள்ளது, டொபாக்கோ புகையிலை உள்ள சுருட்டு பீடியெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்கள் மூளை மரத்து போகும். அப்படி ஒரு சுருன்னு ஏறும், தலையில் ஏறுமா, அப்போ உங்கள் உணர்ச்சிகளே தடிச்சிரும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும். நீங்கள் சிகரெட் பிடிச்ச ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உணர்ச்சியெல்லாம் வன்மையாக மாறிடும். ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு அன்பு பாசம்லாம் இருக்காது, அந்த மாதிரி போய்டும். உங்கள் உடம்பை கெடுக்கிற ஒரு வேலை அது. அதில் உங்கள் உடம்பை கெடுக்கிற பொருட்கள் அந்த புகையிலையில் சேர்ந்துருக்கு. அப்போ உங்களுக்கு கருத்து இருக்குது என்னென்னா, நம்ம உடம்பை கெடுக்கிற வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்துடுது. ஒரு குற்ற உணர்ச்சியோடு நீங்கள் புகைப்பிடித்தாலே அது உடம்பை கெடுக்கிற வேலை அப்படிங்கிற கருத்தும் உங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ பார்க்குறவங்களும் உங்களை மட்டமாக நினைப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுதுன்னா, புகைப்பிடிக்கிறது தப்பு அப்படின்னு. புகைப்பிடிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம புகைப்பிடிக்கிறதுக்காக எதை பயன்படுத்துகிறோம் அதுதான் தப்பு. அப்போ எதை பயன்படுத்துகிறோம் அதுதான் தப்பு. நீங்கள் மூலிகைகள் இருக்குல்ல, உடம்புக்கு நல்லது செய்கிற மூலிகைகளை காய வச்சு அதை நொறுக்கி சில இலைகளை நல்ல ஒரு காய வச்சு உருட்டி அல்லது பச்சையாக இருக்கும்போதே உருட்டி அது உள்ள இந்த மூலிகை தூளை போட்டு அதை நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் புகைப்பிடிக்கலாம். அது உங்களை அடிமைப்படுத்தவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் புகைப்பிடித்த அனுபவமே இருக்காது, உங்களுக்கு பெருசாக புகைப்பிடிக்கிறோம் அந்த உணர்வே இருக்காது. உங்கள் பண்பில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் நிக்கோட்டின் மற்றும் டொபாக்கோ சேர்த்த சிகரெட் பீடியை குடிச்சிங்கன்னா, சுருட்டை குடிச்சிங்கன்னா அது உங்கள் குணத்தை மாற்றிடும். உங்கள் குணம் மாறி போயிடும். நீங்கள் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க, எடுத்தறிஞ்சு பேசுவீங்க, கோபம் அதிகமாக வரும். இப்போ இதே நீங்கள் மூலிகை தூள் ஹெர்பல் சிகரெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் போய் பாருங்கள், அதை வாங்கி குடிச்சு பாருங்கள். அதில் ஒன்றுமே இல்லை, அது உங்களை அடிமைப்படுத்தவே. அது வெறும் புகை தான் அது. ஆனால் அதுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது. என்ன தேவைன்னா, அந்த ஹெர்பல் சிகரெட் இருக்குல்ல, அந்த மூலிகை சிகரெட்டு, மூலிகை பீடி, மூலிகை சிகரெட்டு, அதோட தேவைன்னு ஒன்று இருக்குது. எங்கே தேவைன்னா, நீங்கள் குளிர் நிறைந்த பிரதேசம் காஷ்மீரில் வசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த குளிரை தாங்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தீயை மூட்டுவீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி மூலிகை சிகரெட்டை குடிக்கலாம்.
ஏன்னா அது உங்களை அடிமைப்படுத்தாது. அது உங்கள் உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்கும். நீங்கள் சூடான ஒரு புகையை உள்ளே சுவாசிக்கிறீங்க, அது ஒரு மூலிகை தான். மூலிகையில் தான் நீங்கள் வந்து ஒரு பீடி சிகரெட் செஞ்சு நீங்கள் அதை குடிக்கிறீங்க. அது உங்களுக்கு வந்து உங்கள் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, உங்கள் உடம்பை சூடாக்கும். அதுலேருந்து உங்கள் குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு ஒரு தீர்வாக அது இருக்கும். குளிரில் வந்து உங்களுக்கு ரொம்ப குளிருது, மூக்கு அடைக்கும் சில டைம்களில், அந்த அளவுக்கு குளிர் வருது, பனி பொழிவு, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்கள் உடம்பை எப்படியாவது சூடாக்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல தீர்வு. எது? புகைப்பிடிக்கிற அந்த முறை. அதில் வந்து நீங்கள் புகைப்பிடிக்கிற பொருள் எது, அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் வந்து அது வந்து மூலிகை இருக்குல்ல, புதினா அல்லது வந்து துளசி அல்லது வந்து ஆடாதோடை, இந்த மாதிரி நல்ல நல்ல மூலிகைகள், உடம்புக்கு நல்லது செய்கிற மூலிகைகள் இருக்குல்ல, நிறைய இருக்குது. அதை வந்து காய வச்சு அதை நொறுக்கி நீங்கள் ஒரு பீடி மாதிரியோ சிகரெட்டு மாதிரியோ செஞ்சு அதை நீங்கள் அந்த குளிர் பிரதேசங்கள் உள்ள பகுதியில் உள்ளவங்க இரவு நேரங்களில் வந்து குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள 1-2 அடிக்கலாம். அதை நீங்கள் அதிகமாக அடிக்கவும் முடியாது. அது உங்களை அடிமைப்படுத்தவே படுத்தாது. அந்த பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகவே முடியாது. காரணம் இருந்தால் மட்டும்தான் குடிப்பீங்க. அந்த புகைப்பிடிக்கிற அந்த பொருளை வச்சு நீங்கள் காரணம் இருந்தால் தான் குடிப்பீங்க. குளிருது, சரி இப்போ ஒரு புகைப்பிடிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த மூலிகை சிகரெட், ஹெர்பல் சிகரெட் அது பேர், நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் அதை வேணால் வாங்கி குடிச்சு பாருங்கள். அதை குடித்தா உங்கள் குணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே நேரத்தில் நிக்கோட்டின் உள்ள அந்த புகையிலை கலந்த நிக்கோட்டின் கலந்த நீங்கள் சிகரெட்டை குடிச்சிங்கன்னா, கடைகளில் விற்கிறாங்கள்ல, அதை வாங்கி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் கேரக்டர் உடனே அப்படி மாறும். நீங்கள் மென்மையானவராக இருப்பீங்க. நீங்கள் அதை ஒரு சிகரெட்டை குடிச்சு பாருங்கள், உங்கள் மூளை வந்து மரத்து போகிறத உணர்வீங்க. மூளை வந்து தடித்து போயிடும். உங்கள் உணர்வுகள் தடித்து போகும். உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படும், கோபம் ஏற்படும், எடுத்தெறிஞ்சு பேசுங்க, பணிவே இருக்காது. அது உடம்பு கேடு. அது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அது குற்றவாளி, நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்க. அந்த சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் குற்றவாளி. அதனால தான் குற்ற உணர்ச்சி ஏற்படுது. சிகரெட் பீடி குடித்தா நாளையிலேருந்து குடிக்கக்கூடாது. ஏன் அந்த உணர்ச்சி வருதுன்னா, நீங்கள் செய்கிறது குற்றம் செய்தால்தான் இந்த மாதிரி உணர்ச்சிலாம் வரும். அது மாதிரி தண்ணி அடித்தா கூட நாளையிலேருந்து தண்ணி அடிக்கக்கூடாது. சிகரெட் பிடிச்சா கூட நாளையிலேருந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது. 1ஆம் தேதியிலேருந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது. நியூ இயர்லேருந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது. நியூ இயர்லேருந்து தண்ணி அடிக்கக்கூடாது. ஏன் வருதுன்னா, நீங்கள் செய்கிறது குற்ற உணர்ச்சி ஏற்பட்டால்தான் அது போன்ற உணர்ச்சி வரும். நாளையிலேருந்து சுயன்பம் செய்யக்கூடாது. 1ஆம் தேதியிலேருந்து சுயன்பம் செய்யக்கூடாது. 1ஆம் தேதியிலேருந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது. 1ஆம் தேதியிலேருந்து தண்ணி அடிக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள் என்கிறது உங்களுக்கே தெரியுது. அதனால தான் உங்களுக்கு அந்த குற்றத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது. அது மாதிரி மதுபானம் அருந்துவது நல்லது, சரிதான் அது ஆனால் நீங்கள் எதை மதுவாக அருந்துகிறீர்கள் என்பது தான் அங்கே முக்கியம். நீங்கள் வந்து ஆல்கஹால் வந்து பிரியாணி, இந்த பிராண்டி, விஸ்கி, அதை போய் நீங்கள் மதுவாக குடிக்கும்போது அதுதான் தப்பு. நீங்கள் குடிக்கிற மது எது சரியா தவறா என்பதிலிருந்து தான் நீங்கள் வந்து நீங்கள் குடிக்கிற தப்பான மதுவை குடிச்சிட்டு அப்போ மதுபானம் அருந்துவதே தப்புங்கிற பிரச்சாரத்தை உருவாக்கிடுறாங்க. தப்பான மதுவை குடிச்சு போட்டு பிராண்டி, விஸ்கி, குவார்ட்டரு இதெல்லாம் குடிச்சு போட்டு, பியரு இதெல்லாம் குடிச்சு போட்டு, இதை குடித்தா வயிறு, குடல், குந்தாணி எல்லாம் வெந்து போயிடும். அப்புறம் அதை குடிச்சு போட்டு அப்புறம் மதுபானம் குடிக்கிறதே தப்பு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு வேறு பிரச்சனை பண்ணுறது. அது மாதிரி புகைப்பிடிக்கிறது, நிக்கோட்டின் இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறது, நிக்கோட்டின் அதிகமாக வேணுமோ அதோட அளவெல்லாம் போட்டு உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு என்ன தேவையோ குடிச்சு. புகையில, பீடி இதெல்லாம் குடித்தா என்ன ஆகும்? நுரையீரல் எல்லாம் காலி ஆகிடும். அப்போ உடனே என்ன பண்ணுறது? புகைப்பிடிக்கிறதே தப்புங்க அப்படின்றாயிடுது. புகைப்பிடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எதை நம்ம புகைப்பிடிப்பதற்காக பயன்படுத்துகிறோம்? கஞ்சா சுயநினைவற்ற நிலைக்கு போகுது. அதுவும் மருத்துவ பொருள். அது வந்து கொஞ்சம் சேர்த்தா தான் மருந்து, அளவுக்கு அதிகமாக சேர்த்தா கஞ்சாவும் மருத்துவ பொருள் தான். அதனால் கஞ்சா அடிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அளவோடு சேர்த்தா தான் அது நல்லது. அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்ம சுயநினைவை இழந்துடுறோம். அப்போ நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம சுயநினைவை இழந்த நிலையில் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் கஞ்சா இதெல்லாம் வந்து ஒரு பொருளை பார்த்தாலே தெரியும். அது வந்து பயன்படுத்தும் போதே மக்களுக்கு இது சரி தப்புங்கிறது தெரியும். இப்போ உணவில் கூட நான் எது சரி தவறுன்னு, நீங்கள் இட்லி, பூரி, தோசை அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம், அது தவறுன்னு நான் சொல்கிறேன், எதை சாப்பிடணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி புகைப்பிடிக்கிறதுல கூட எது தவறு எது சரின்னு இருக்குது. அது மாதிரி மதுபானத்துலேயும் எது சரி, எதை மதுவாக சாப்பிடணும், எதை மதுவாக சாப்பிடக்கூடாது. அது மாதிரி புகைப்பிடிக்கிறதுல கூட எதை சிகரெட்டாக குடிக்கணும், எதை சிகரெட்டாக குடிக்கக்கூடாது. அது மாதிரி உணவில் கூட நம்ம எதை உணவாக உண்ணணும், எதெல்லாம் உணவாக உண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதனால வந்து இப்போ வந்து குடிக்கக்கூடாத சிகரெட்டை குடிச்சுவிட்டு சிகரெட் பிடிக்கிறதே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி குடிக்கக்கூடாத மதுபானங்களை குடிச்சு போட்டு மதுபானம் குடிக்கிறதே தப்புன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா மது என்பது ஒரு தேவையாக இருக்குது.
அது மாதிரி புகைப்பிடிப்பது என்பது ஒரு தேவையாக இருக்குது. புகைப்பிடிப்பதற்கான தேவைன்னா என்னென்னாக்கா, வேறு ஒன்றும் இல்லை, அது குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தானே அது தேவை. மற்றபடி ஆனால் ஒரு மதுபானம் என்பது ஒரு கல் குடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்பவும் நம்ம விதிமுறையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம்ல. நம்மளை மாதிரி பிற உயிரினங்கள் விதிமுறைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கிறது கிடையாது. ரொம்ப நிறைய விதிமுறைகளை கடைபிடித்து வாழும்போது அது நமக்கு ஒரு மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும், ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இறுக்கத்தையும் அழுத்தத்தையும் தளர்த்துவதற்கு நமக்கு மது தேவைப்படலாம். ஒரு அளவோட கல் குடிச்சிக்கலாம். அது அது அவங்கவுங்க தான் கட்டுப்பாட்டு, அது வந்து சுய கட்டுப்பாடு. இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கணும். அதையும் ஒரு அளவுக்கு மீறி குடித்தா அது வாந்தி கீந்தி எல்லாம் வரதான் செய்யும். அப்புறம் நிற்க முடியாது, கீழே விழத்தான் செய்வோம். கல்லும் பயங்கரமாக போதை ஏற்படுத்தும். ஆனால் உடம்புக்கு கேடு தராது. கல் வந்து உடம்புக்கு நல்லது செய்கிற மதுபானம் அது. அதே நேரத்தில் வந்து அதை கொஞ்சம் அளவோடு குடிக்கணும், அவ்வளோதான். நல்லது செய்கிறத சோறு கூட தான், நம்ம உணவு கூட தான், நீ காய்கறி பொரியல் அது கூட தான் நல்லது செய்யும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக திங்க முடியுமா? திங்க முடியாது, திங்கக்கூடாது. அதனால் நல்லதுனாலும் அதோட அளவோடு தான் வச்சுக்கணும். அதனால் மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது அது வந்து தவறான செயலே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எதை மதுவாக அருந்துகிறோம் என்பது தான் அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒயின் குடிக்கலாம். திராட்சை ரசத்தை வந்து பிடிக்க வச்சு அதை வந்து மதுவாக மாற்றி குடிக்கலாம். அது உடம்புக்கு நல்லது. மற்றபடி வந்து கல் அது வந்து மதுவாக குடிக்கலாம். தென்னங்கல் அதை சாப்பிட்லாம், தப்பு இல்லை, உடம்புக்கு நல்லது. அது குடும்பமாக குடிக்கலாம். மதுபானத்தை கூட ஒரு குடும்பமாக குடிக்கணும். அப்போ தான் அது வந்து தவறு. இப்போ நீ வந்து எங்கேயோ தப்புன்னு நினைக்க போய் தான் குடும்பத்துக்கு தெரியாமல், பெரியோர்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு நின்று எங்கேயாவது நண்பர்களோட குடிச்சிட்டு வர்றது. மதுபானம் மருந்துவது நல்லது தான், தப்பே கிடையாது. அப்படிங்கும்போது அப்போ அதை குடும்பத்தோடு குடிக்கலாமே. ஒரு குடும்பமாக வந்து கல் குடிச்சிட்டு போகலாமே. அது வந்து இருந்திருக்கு, நம்ம வழக்கத்துலேயே இருந்திருக்கு. குடும்பமாக கல் குடிக்கிற வழக்கம் வந்து அது இருந்திருக்கு. மதுபானம் குடிப்பது தவறு அப்படி இந்த ரசாயன மதுபானங்கள் வந்ததுனால, ஆல்கஹால் மதுபானங்கள் வந்ததுனால மதுபானம் அருந்துவதே தவறு. அப்படிங்கும்போது தான் அதை வந்து பெண்கள் குடிக்கக்கூடாது, குழந்தைங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மட்டுமே குடிக்கிறாங்க. இப்போ ஒரு கப்பல் கவிழும்போது யாரை பாதுகாக்கிறாங்க? பெண்களையும் குழந்தைகளையும் முதல்ல பாதுகாக்கிறாங்க. ஆண்களை கடைசி. டைட்டானிக் கப்பல் படம் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பல் வந்து கவிழும்போது, மூழ்கும்போது யாரை முதல்ல காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் ஆண்கள். அது மாதிரி ஏன் மதுபானத்தை வந்து ஆண்கள் சுதந்திரமாக குடிக்கிறாங்க, பெண்களை ஏன் தடுக்கிறாங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, குழந்தைகளை ஏன் தடுக்கிறாங்கன்னா அது கேடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது கேடான மதுபானமாக இருக்கிறது. அதனால்தான் புகைப்பிடிக்கிற சிகரெட் அது கேடான புகைப்பிடிக்கிற பொருளாக அது இருக்கிறது. அது அழிக்கக்கூடியதாகவும் நோய்களை தரக்கூடியதாகவும் இருப்பதால் அதை வந்து பெண்களுக்கு தருவதற்கு ஆண்கள் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைகளுக்கு தருவதற்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. தனக்கு ஏற்றுக்கிறேன், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெண்களை வந்து பாதுகாக்கணும், இல்லை குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் பெண்கள் வந்து மதுபானம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கும் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. மதுபானம் குடிப்பது சரி என்றால் அப்போ பெண்களும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குறுக்க வந்து நிற்க மாட்டாங்க ஆண்கள். அப்போ நம்ம சரியான மதுபானத்தை குடித்தோமேயானால், நம்ம கல் குடித்தோமேயானால் அது சீசனுக்கு தான் குடிக்க முடியும். நீங்கள் மதுபானம் இந்த ரசாயன மதுபானம் இருக்குல்ல, ஆல்கஹால், அது எல்லா வருடத்தின் எல்லா நாட்களிலும் கிடைக்கும். ஆனால் வந்து கல் வந்து அது மே மாதம் அந்த டைமில் தான் கிடைக்கும். அப்போ அது உங்களை அடிமைப்படுத்துது. நீங்கள் அதுக்கு அடிமையாக முடியாது. ஏன்னா அது சீசனுக்கு கிடைக்கிறது. மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு நீங்கள் அடிமையாக முடியுமா? ஏன்னா அது சீசனுக்கு தான் மாம்பழம் கிடைக்கும். மற்ற நாள் நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாலும் வேறு வழியே இல்லை, அது கிடைக்காது. அப்போ அதுக்கு நீங்கள் அடிமையாக முடியாது. அது மாதிரி இயற்கை மதுபானங்கிறது உங்களை அடிமைப்படுத்தாது. அது மாதிரி புகைப்பிடிக்கிற பொருள், மூலிகை சிகரெட்டு அதெல்லாம் குடிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லாது. இப்போ நான் குடிச்சு பார்த்துருக்கேன். அதாவது நிக்கோட்டின் உள்ள சிகரெட் வழக்கமாக கடையில் கிடைக்குமே, அந்த சிகரெட்டை நான் குடிச்சு பார்த்துருக்கேன். அதில் நிறைய சிகரெட் நான் குடிச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு குணத்தையே மாற்றும். சிகரெட் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குணம் இருக்கும், குடித்த பிறகு ஒரு குணம். அப்படியே மூளை அப்படி தடித்து போகிற மாதிரி இருக்கும், உணர்வுகள் மறத்து போகிற மாதிரி இருக்கும். வன்முறை உணர்ச்சி, மென்மையாக இருந்த அந்த உணர்ச்சிகள் வன்முறையாக மாறுவதை என்னால் உணர முடியும். ஒரு உணர்ச்சிகளே கெட்டு போயிடும். 2 நாளைக்கு இந்த பார்வை எல்லாம் டென்ஷன் அதிகமாகிடும், தூக்கம் வராது, கோபம் அதிகமாகிடும். அதே வந்து நான் இது ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே வந்து ஒரு மூலிகை சிகரெட்டு பாக்கெட் ஒன்று வாங்கி 10 சிகரெட் குடிச்சு பார்த்தேன், ஒன்றுமே இல்லாது. அந்த குணத்தில் எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலை. அதில் நிக்கோட்டின் கிடையாது, அடிமைப்படுத்துகிற பொருட்கள் அதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி அதை விற்கிறாங்க. அதுக்காக தான் தயார் செய்யப்பட்டது. அதை குடித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை.
அது என்ன அடிமைப்படுத்தவே படுத்தாது. கடமைக்கு ஏதோ குடிச்சு முடிச்சுட்டு வாங்கிட்டோமேன்ட்டு பார்த்தா அது அடிமைப்படுத்தவே மாட்டேங்குது. அதனால நல்லதும் கிடையாது. அதனால் நல்லது ஏற்படும்னா நல்லதும் கிடையாது, தீமையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அல்லது நல்லதுங்கிறது எப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு குளிர் பிரதேசம் வட மாநிலங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறது தேவைப்படும். வட மாநிலத்தில், காஷ்மீரில் பனி உறையிற இடங்கள் அங்கெல்லாம் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு ஹீட்டர் இருக்குது, அப்புறம் கம்பளி போர்வை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களை குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். இதே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு ஹீட்டர்லாம் கிடையாது, போர்வெல்லாம் தொழிற்சாலையெல்லாம் இருக்காது. போர்வையெல்லாம் நீங்கள் வச்சுருக்க போர்வை தான், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அங்கே. அப்புறம் இதெல்லாம் காணாமல் போய் இன்னும் ஒரு 2140 வருடங்கள் கழித்து 140லலாம் வந்து 2140 இன்னும் 100 வருஷம் கழிச்சு 120 வருஷம் கழிச்சு அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குளிரிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள என்ன பண்ணுவீங்க? போர்வையும் போர்வை தொழிற்சாலை துணி எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் வேறு வழி, ஒன்று நெருப்பு மூட்டுவீங்க, நெருப்பில் குளிர் காய்வீங்க. அப்புறம் வந்து இந்த மூலிகை சிகரெட்டை நீங்கள் குடிச்சே ஆகணும். நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டு அதை யாரும் குடிக்கக்கூடாது. ஏன்னா ஊர் மக்கள் வந்து அதுக்கு தடை வச்சுருவாங்க. ஏன்னா குடும்பமாகவே, ஏன்னா எல்லாருக்கும் தேவை, பெண்களுக்கும் குளிரும், ஆண்களுக்கும் குளிரும், குழந்தைகளுக்கும் குளிரும், சின்ன குழந்தைகளுக்கும் குளிரும். அப்போது சிகரெட் பிடிச்சா, அது மூலிகை சிகரெட் பிடிச்சாக்கா, ஹெர்பல் சிகரெட் அது பிடிச்சாக்கா உங்களுக்கு குளிராது, கொஞ்சம் குளிரை தாங்குகிற சக்தி கிடைக்கும். அப்படிங்கும்போது பெண்களும் குடிக்கணும், சின்ன குழந்தைங்களும் அந்த மூலிகை சிகரெட்டை குடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, குடிச்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது அதில் போதை இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அதில் போதை இருக்கக்கூடாது, பெண்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அதில் போதை இருக்கக்கூடாது. நல்லதாக இருந்தால் தான் பெண்களுக்கு கொடுப்பாங்க, பெண்களை அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதிப்பாங்க. குழந்தைகள் அதை பயன்படுத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் தானே குளிரும், குளிரிலிருந்து எல்லோரும் தானே பாதுகாத்துக்கணும். போர்வை உங்களுக்கு அதிகமாக இல்லை, இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய போர்வையை வச்சுக்கிட்டு நீங்கள் இயற்கை பொருட்களிலிருந்து நீங்கள் உங்கள் குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்களே ஒரு போர்வையை தயார் செய்யணும். அது எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு உங்களை குளிரிலிருந்து பாதுகாக்கும்னு சொல்ல முடியாது. மாமிசமும் சாப்பிடக்கூடாது, மாமிசமும் சாப்பிட மாட்டாங்க. மனிதத்தன்மையோடு நம்ம இருக்கணும். குளிருக்கு பயந்துக்கிட்டு மனிதத்தன்மை இழந்துடக்கூடாது, அறம் தவறிவிடக்கூடாது. குளிருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அறம் தவறிவிடக்கூடாது. இப்போ ஆடு மாடெல்லாம் இருக்குது, குளிருதுன்னு சொல்லிட்டு என்ன மாமிசமாக சாப்பிடுது? கோழிக்கறி சாப்பிட்டா உடம்புல நல்லா சூடு இருக்கும், ஒரு அனலாக இருக்கும். எந்த குளிராக இருந்தாலும் அந்த குளிர் தெரியாது, கோழிக்கறியில் அவ்வளோ சூடு இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் அதெல்லாம் காரணம் காட்டி தான் கோழிக்கறியை சாப்பிட்றோம். ஆனால் ஆடு மாடு அது புல்லை தான் திங்குது. குளிர்காலம் வந்துட்டு அது என்ன சிக்கனையாக திங்குது? அதனால் குளிரை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, அதாவது வறுமையை பார்த்து பயந்துடக்கூடாது, குளிரை பார்த்து பயந்துடக்கூடாது. நேர்மையாக இருக்கணும். நமக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த கொள்கை தவறிடக்கூடாது. அந்த மன உறுதி இருக்கணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக இருக்கும்போது உங்கள் கொள்கையை வந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எதுவும் இருக்காது, நீங்கள் இயல்பாகவே இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு குளிர்னு வரும்போது நீங்கள் வெயில் காலத்தில் வந்து நீங்கள் சிகரெட் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூலிகை சிகரெட் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது வந்து அவசியம் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு குளிரும்போது தான் உங்கள் மன உறுதிக்கு அது ஒரு சோதனை, மன உறுதிக்கு விடப்படுகிற சோதனை. அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து கோழிக்கறியை சாப்பிடக்கூடாது. வெயில் காலத்தில் நீங்கள் கோழிக்கறி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உடம்புல உங்கள் இயற்கையாகவே வெளியில் வெயில் எல்லாமே அடிக்குது, அதனால் வெப்பம் இயல்பாகவே இருக்குது. அப்போ நீங்கள் கோழிக்கறி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் கோழிக்கறி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் குளிர் அடிக்கும் பாருங்கள், இந்த வட மாநிலத்துலலாம் பயங்கரமாக குளிர் அடிக்குது. அந்த நேரத்தில் சரி இந்நேரம் கோழிக்கறி சாப்பிட்டா உடம்பு சூடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கறி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் உறுதியாக இருக்கணும். மன உறுதிக்கு விடுக்கப்படுகிற சவால் அது, சோதனை அது. அந்த சோதனையில் வெற்றி பெறணும். அவ்வளோ குளிர் இருக்கும்போதே நான் வந்து அந்த கோழிக்கறியெல்லாம் நான் சாப்பிடல, அந்த உறுதியோடு நான் இருந்தேன், அந்த அளவுக்கு எனக்கு மன உறுதி உண்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனது மன உறுதியை எப்போ வளர்த்துக்கணும் அப்படின்னா அதற்கென சோதனை காலங்கள் வரும். அந்த சோதனை காலங்களில் தான் வறுமை வருதுன்னு நம்ம திருடிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை இருக்குது. நம்மகிட்ட பணம் இருக்குது, அதனால் கூட நம்ம திருடாமல் இருக்கலாம். ஆனால் வறுமைன்னு வரும்போது நம்ம திருடாமல் இருக்கணும். ஏழ்மை என்று வரும்போது நம்ம திருடாமல் இருக்கணும். அது ஏழ்மை என்பது நமக்கு ஒரு சோதனை காலம், நமது கொள்கைக்கு விடப்பட்ட ஒரு சோதனை காலம். அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். பணம் இருக்கும்போது நீ வந்து திருடாமல் இருக்கிறது, உன் கையில் உணவு இருக்கும்போது நீ திருடாமல் இருக்கும்போதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்ககிட்ட உணவு இல்லாமல் இருக்கும்போது நீ அடுத்தவர்களின் உணவை பறிக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் வந்து அது மாதிரி குளிர்காலங்களில் கூட நீ வந்து என்ன பண்ணணும், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு பொருளை பயன்படுத்தி உனது குளிரிலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. நிக்கோட்டின் உள்ள சிகரெட்டை புகைக்கக்கூடாது. குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டை புகைக்கக்கூடாது. புகைப்பிடிக்கலாம், ஆனால் வந்து மூலிகை சிகரெட்டை பிடிச்சிக்கோ.
ஹெர்பல் சிகரெட்டு, அதை நீ குடி, தப்பே கிடையாது. உன் உடம்புக்கு அதனால் எதுவுமே ஆகாது. கொஞ்சம் வெப்பம் கிடைக்கும் உடம்புக்கு. அந்த சிகரெட்டை பிடிக்கிறதுனால உடம்புக்கு கொஞ்சம் வெப்பம் கிடைக்கும். குளிரிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துப்ப. அந்த அந்த சிகரெட்டை மூலிகை சிகரெட்டை பிடிக்கிறதுனால உடம்புக்கு எதுவும் ஆகிடாது. அதனால் மதுபானம் அருந்துவது நல்லது. ஆனால் அது கல்லாக இருக்கணும். தென்னங்கல், பனங்கல், ஒயின் குடிக்கலாம். அதில் ரசாயனம் கலந்துருக்கக்கூடாது. உடம்பு தீங்கு ஏற்படக்கூடாது. அல்சர் வந்துடக்கூடாது. உடம்புக்கு தீங்கு ஏற்படவே செய்யாது. அந்த உறுதி அதில் கிடைக்கணும். அப்புறம் குடும்பமாக அமர்ந்து அதை பண்ணணும். அது நல்லது அப்படின்னா அதை நீ குடும்பமாக பண்ணணும். குடும்பமாக உட்காந்து குடி. தீயதை தான் குடும்பமாக உட்காந்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா குடும்பமாக உட்காந்து குடிக்கும்போது இப்போ குழந்தைங்களும் அதை குடித்தாகணும், பெண்களும் அதை குடித்தாகணும். நல்லதுன்னா மட்டும்தான் அது குடும்பமாக உட்காந்து அதை பண்ணுவாங்க. அந்த விஷயத்த செய்வாங்க. நல்ல விஷயங்களை தான் குடும்பமாக உட்காந்து செய்வாங்க. கெட்ட விஷயம்னா தான் எங்கேயாவது தலைமறைவாக உட்காந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போய் தண்ணி அடிப்பாங்க. ஏன்னா தண்ணி அடிக்கிற அந்த குடிக்கின்ற மதுவின் தன்மை அப்படியாக இருக்கிறது. அது கேடாக இருக்கிறது. உடம்புக்கு கேடு அது. அதை குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கல் குடித்தா உடம்புக்கு நல்லது ஒன்றுமே செய்யாது அப்படின்னா குடும்பமாக உட்காந்து குடிக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. அதான் கடந்த காலங்களில் நடந்தது. எல்லாருமே தான் குடித்தாங்க. கல் குடிக்கும்போது குடும்பமாக தான் குடித்தாங்க கடந்த காலங்களில். அதுவும் உங்களை அடிமைப்படுத்த. வருடம் முழுவதும் உங்களுக்கு கல் கிடைக்காது. அது சீசனில் தான் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒயின் குடிப்பீங்க. அப்படி தானே? ஒயின் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்பை கெடுக்கிற அந்த மதுபானம் இருக்குல்ல, இந்த பிராண்டி, விஸ்கி, இதெல்லாம் வருடத்தின் அனைத்து நாட்கள்லையும் கிடைக்குது. பணம் கொடுத்தா ஈஸியாக கிடைக்குது. இந்த பணம் கொடுத்தா இவனுங்க ஈஸியாக கிடைக்குது பாருங்கள். அதுதான் இன்னொரு மிகப்பெரிய மோசமான இந்த மதுபானங்களுக்கு அடிமையாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பணம் கொடுத்தா ஈஸியாக கிடைக்குது. கல் உங்களுக்கு பணம் கொடுத்தா எல்லா நாட்களும் கிடைக்காது. வருடத்தின் எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கல் கிடைக்காது. பணம் கொடுத்து பெற்றாலும் வருடத்தின் எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கல் கிடைக்காது. ஆனால் அந்த ரசாயன மதுபானம் இருக்குது பாருங்கள், ஆல்கஹால், பிராண்டி, விஸ்கி, இதெல்லாம் பணம் கொடுத்தா வருடத்தின் அனைத்து நாட்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். எளிதாக கிடைக்கும். பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். எளிதாக இருக்குது பாருங்கள். ஒரு மதுபானம் என்பது உங்களுக்கு எளிதாக இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் மதுபானம் அருந்துவார்கள். ஆனால் அவங்க அருந்துகிற மதுபானம்ங்கிறது இயற்கையான மதுவாக இருக்கும். கல்லாக இருக்கும், தென்னங்கல்லாக இருக்கும், பனங்கல்லாக இருக்கும். இந்த இயற்கையான மதுபானத்தை தான் அவங்க குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க குடிக்கிற மதுபானத்தை அவங்க தான் தயாரிச்சாகணும். அவங்க குடிக்கிற அந்த புகைப்பிடிக்கிற பொருட்கள் இருக்குல்ல, அதை அவங்க தான் புகைப்பிடித்தாங்க. அதாவது அவங்க தான் தயாரிச்சாகணும். இன்றைக்கி காசு கொடுத்தா எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் கிடச்சிருது. 100 சிகரெட் பாக்கெட் கூட கிடச்சிரும். இந்த விஷயங்களுக்கு அடிமையாக இருக்குது. இப்போ நீங்களே உங்களுக்கு தேவையான சிகரெட்டை நீங்களே தயாரிச்சுக்கிறீங்கன்னா, மூலிகை சிகரெட்டுன்னு நீங்களே தயாரிக்கிறீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம். நீங்கள் குடிக்கிற மதுபானத்தை நீங்களே தயாரித்து நீங்களே குடிக்கணும் அப்படின்னா, இங்கே காசு கொடுத்தா உங்களுக்கு மதுபானமே கிடைக்காது, நீங்கள் குடிக்க வேண்டிய மதுபானத்தை நீங்கள் தான் தயாரிக்கணும் அப்படின்னா யாரும் அதுக்கு அடிமையாக மாட்டாங்க. ஏன் மதுபானம் குடிப்பதற்கு அடிமையாகிறார்கள் என்றால், காசு கொடுத்தா உடனே கிடச்சிருது. அதனால தான் அதுக்கு அடிமையாகிறாங்க. இன்னொன்று, அதில் அடிமைப்படுத்துகிற பொருள் அதில் இருக்குது. அந்த பிராண்டி, விஸ்கியில் அடிமைப்படுத்துகிற தன்மை அதில் இருக்குது. அது ஒரு காரணம். காசு கொடுத்தா உடனே கிடச்சிருது. அது ஒரு காரணம். 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் காசு கொடுத்து எதையும் வாங்க முடியாது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. பணம் மதிப்பிழந்து போய்விடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் மது குடிப்பதில் ஆர்வமாக தான் இருப்பாங்க. குடும்பமாக குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க குடிக்கிற மதுபானத்தை அவங்கவுங்க தான் தயாரிப்பாங்க. ஆனால் மதுபானம் குடிப்பது மட்டுமே அவங்களுடைய வேலை. ஒவ்வொரு நாளும் தினசரி நிறைய வேலைகள் இருக்குது. தொழில் செய்யணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும், மூலிகை, மருத்துவம் சார்ந்த அறிவு, காதல், குடும்பம், பெரியவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. உணவு, தோட்டத்துக்கு போய் விவசாயத்தை பார்க்கணும். அப்புறம் மதுபானம் என்பது அதுக்கு ஒரு சிறிய அளவு தான் அதில் பங்கு இருக்குது. மதுபானம் குடிப்பது மட்டுமே உங்களுடைய வேலையாக வைத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் குடிக்க இவ்வளோ வேலைகளையும் கடந்து நீங்கள் குடிக்க வேண்டிய மதுபானத்தை நீங்களே தயாரிக்கிறீங்க, நீங்களே மரத்தில் ஏறி இறக்குறீங்க. அப்படிங்கும்போது அப்போ உங்களால் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் மதுபானம் குடிச்சாகணும். காசு கொடுத்தா அவங்க மதுபானம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அங்கே காசு கொடுத்தா மதுபானம் கிடைக்காது. நீங்கள் தான் தயாரிக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. ஏன்னா நீ ஒரு மதுபானம் தயாரிப்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ நீங்கள் அதுக்கு அடிமையாக மாட்டீங்க. ஏன்னா மதுபானம் தயாரிப்பது மட்டுமே உங்களுடைய வேலை இல்லை.
ஏன்னா உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்குது. இதுக்கிடையில் மதுபானத்தையும் குடிக்கணும்னா அதுக்கு நேரமே கூட இல்லாமல் போயிடும். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மதுபானம் குடிப்பதற்கென ஒரு நாளை நம்ம ஒதுக்கிடணும். அங்கே எல்லாமே வந்து விதிமுறைப்படி தான். எல்லா நாளும் நீ வந்து மதுபானம் குடிக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி மதுபானம் குடிக்கணும் அப்படின்னா, மதுபானம் குடிப்பதாக இருந்தாலும் சரி, புகைப்பிடிப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி முதல்ல வந்து புகைப்பிடிக்கிறது எதுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது. குளிர்காலத்தில் தேவை, அப்படி தானே? அல்லது புகைப்பிடிக்கணுங்கிற ஆசை கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மூலிகை ஹெர்பல் சிகரெட்டு, மூலிகை சிகரெட்டு தான் குடிக்கணும். அதே மாதிரி எப்போ குடிக்கணும்? மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாக உட்காந்து குடிங்க. நீங்கள் செய்வது குற்றம் என நினைத்தால் குடும்பமாக நீங்கள் குடிக்க மாட்டீங்க. குற்றத்தை செய்பவர்கள் தான் குடும்பத்திலிருந்து பயந்து போய் எங்கேயாவது தனியாக உட்காந்து குடிச்சிட்டு வருவாங்க. அப்போ கல் குடிக்கிறீங்களா, மதுபானம் மருந்துக்கிறீங்களா, குடும்பமாக உட்காந்து குடிக்க வேண்டியதுதான். நீ எங்கேயாவது கண்ட இடத்துல உட்கார்ந்து குடிக்கக்கூடாது. இப்போ வந்து மாதத்தில் கடைசி சனிக்கிழமை கடைசி சனிமை மதுபானம் அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விதிமுறை உண்டு. ஒரு விதிமுறையை நாம் உருவாக்கிக்கணும். மாதத்தின் கடைசி சனிக்கிழமை எல்லோரும் மதுபானம் அருந்தலாம். குடும்பமாக மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான். இதெல்லாம் யார் கண்காணிப்பா? அந்தந்த குடும்ப தலைவிகளான பெண்கள் தான் கவனிப்பாங்க. ஆண்கள் கவனிப்பாங்க. ஆண்களை நம்பக்கூடாது. பெண்கள் தான் இதை கரெக்டாக பார்ப்பாங்க. நீ இவ்வளோ தான் குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், எதை குடிக்கணும், எதெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது, எதை மதுபானமாக குடிக்கணும், எதை வந்து மூலிகை சிகரெட்டு அது எத்தனை நீங்கள் குடிக்கணும், எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க, நிர்வகிப்பாங்க. நிர்வாகம், மது போதை நிர்வாகம் அது. அப்புறம் சிகரெட் புகைப்பிடிக்கிற பொருட்கள் அதை குடிக்கிற நிர்வாகம் அது. அதை வந்து பெண்கள் பார்த்துப்பாங்க. நீங்கள் அதை வந்து பெண்கள் அலட்சியமாக போட்டால் மனித வாழ்க்கை நாசமாக போயிடும். நீங்கள் தான் வந்து பாதிக்கப்பட போகிறீங்க. பெண்கள்லாம் அதை கவனிக்க மாட்டாங்க. எங்களுக்கு அதுவாக வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். அதனால தான் உங்களுக்கு தலைமை பொறுப்பு, மனித வாழ்க்கை நிர்வகிக்கிற தலைமை பொறுப்பு உங்கள் கையில் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கை நிர்வகிக்கிற பொறுப்பு, ஆட்சி செய்கிற பொறுப்பு, தலைமையேற்று வழி நடத்துகிற பொறுப்பு ஏன் பெண்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, பெண்களை நம்பலாம், அவங்க பொறுப்பாக பார்த்துப்பாங்க. ஆண்களை நம்பி கொடுக்கக்கூடாது. ஆண்களால் அதை கரெக்டாக பண்ணிக்கிட மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயம் இந்த மாதிரி மதுபானம் அருந்துறாங்களா, அதில் எதை ஊர் கூடி ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது யாராவது தப்பாக மதுபானங்களை தயாரித்து குடிக்கிறாங்களா, மோசமான உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானங்களை தயாரித்து குடிக்கிறார்களா, அதை கண்டறிந்து அதை வந்து தடுத்துருவாங்க. அதுக்கு தான் ஊர் நிர்வாகம். ஏன் ஊர், தெரு நிர்வாகம், அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எதுக்குன்னா, எதுவும் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மதுபானத்தை நீங்கள் குடிக்கக்கூடாது. நீங்கள் மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. குடிப்பதாக இருந்தால் தென்னங்கல் குடிங்க, பனங்கல் குடிங்க, ஒயின் குடிங்க, திராட்சை ரசத்தை இது பண்ணி அதை ஒயினாக மாற்றி அதை குடிங்க, தப்பே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானம் நீங்கள் ஏதாவது குடிச்சிங்கன்னா அது ஊர் நிர்வாகத்திற்கு எதிரானது. ஊர் நிர்வாகம் உங்களை தண்டிக்கும். உங்களுக்கு வந்து எந்த சலுகையும் ஊர் நிர்வாகத்திலேருந்து கிடைக்காது, அப்படி ஒத்துழைப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நிர்வாகம் கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்கும். யாராவது தவறுதலாக சில புகைப்பிடிக்கிற பொருளை வந்து யாராவது கஞ்சாவை பயன்படுத்துகிறாங்க, அதில் வேறு ஏதாவது அபின்னு அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி போதை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக தெரிய வந்துடும். அதனால் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதை தடுத்துருவாங்க. அப்படி தடுக்கலைன்னா, இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, தடுக்கலைன்னா அவங்க வாழ்க்கை தான் கெட்டு போகுது. நீ திருட்டுத்தனமாக ஊர் நிர்வாகத்தை ஏமாத்தினா உன் வாழ்க்கை தான் கெட்டு போகுது. ஊர் நிர்வாகம் என்ன சொல்லுது? உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தான் வழி சொல்லுது. நீ ஊர் நிர்வாகத்தை பகைச்சிக்கிட்டு ஊர் நிர்வாகத்தை ஏமாத்துறங்கிற பேரில் நீ எதை செஞ்சாலும் அதனால் ஊர் மக்களோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். அப்புறம் உன் வாழ்க்கையும் தான் கெட்டு போகும். அதனால் இந்த விதிமுறைங்கிறது, அங்கே உள்ள விதிமுறை இருக்குல்ல, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ள விதிமுறைகள் என்பது அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது. அவர்களை அடக்கவும் இல்லை, ஒடுக்கவும் இல்லை, அடிமையாக மாற்றவும் இல்லை. நீ சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு என்னென்ன விதிமுறை தேவையோ அதைத்தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. யாரும் அங்கே அரசர், ராஜா, மன்னர்லாம் கிடையாது. சர்வாதிகாரம் அங்கே கிடையவே கிடையாது. மக்கள் ஆட்சி அது. சுழற்சி முறையில் ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு பெண்களுடைய தலைமையில் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கும். அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அங்கே பிறக்கிற ஒவ்வொரு பெண்களும் சுழற்சி முறையில் தாங்கள் வாழ்கிற குடும்பம், கூட்டு குடும்பம், தெரு, ஊர் அதை ஆட்சி செய்வாங்க. சுழற்சி முறையில் எல்லாருக்கும் ஆட்சி செய்கிற பொறுப்புகள். நீ பெண்ணாக பிறந்துட்டாலே போதும், உனது ஊரின் தலைவியாக நீ ஆகிவிடுவாய். சுழற்சி முறையில் வருஷத்திற்கு 1 மாதம் அது சுழற்சி முறையில்.
ஒரு தெரு வந்து 10 கூட்டு குடும்பம் கொண்டது. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தலா ஒரு பெண்கள் வீதம் 10 பேர் சேர்ந்து ஒரு மாதத்திற்கு, வருடத்தில் ஒரு மாதம் வந்து அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள். அப்புறம் அடுத்த மாதம் அடுத்த 10 பெண்கள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்து வருவாங்க. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் 8 பெண்கள் இருப்பாங்க. 8 ஆண்கள் 8 பெண்கள். அப்போ தொடர்ந்து 8 மாதம் அந்த ஊரையும் தெருவையும் வந்து ஒவ்வொரு பெண்கள் அந்த தெருவை வந்து ஒவ்வொரு பெண்களும் ஆட்சி செய்வாங்க. அப்புறம் அந்த 8 மாதம் முடிஞ்ச பிறகு திரும்ப முதல்ல இருந்து ஆட்சி செய்வோம். சுழற்சி முறை, எல்லாருக்குமே ஆட்சி செய்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி ஊரை வந்து ஒரு ஊருங்கிறது 300 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஊர். அப்போ ஒரு மாதம் ஒரு ஊரை ஆட்சி செய்யும்போது அந்த ஊரிலிருந்து ஒவ்வொரு கூட்டு குடும்பம் 300 கூட்டு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண் வருவாங்க. 300 பெண்கள் ஒரு மாதத்தில் ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு 300 பெண்கள் வருவாங்க. 300 கூட்டு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் தலா ஒரு பெண்கள் வீதம் 300 கூட்டு குடும்பத்திலிருந்து 300 பெண்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். ஏன்னா ஊருங்கிறது பெருசு, அதை ஆட்சி செய்கிறதுக்கு ஒருத்தர்லாம் பார்த்தாது, நிறைய பேர் தேவை. ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு பெண் தேவை. அப்படிங்கும்போது ஒரு ஊருங்கிறது எவ்வளோ பெருசு. அப்போ அதுக்கும் ஒரு பெண்ணா என்ன அர்த்தம்? ஒருத்தரால் என்ன பண்ண முடியும்? அப்போ 300 பெண்கள். அப்போ இந்த 300 பெண்களுக்கு உதவியாக இருக்கிறது 300 ஆண்கள். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்தும் ஒவ்வொரு ஆண் தேர்ந்தெடுக்கப்படுவோம். பெண்களுக்கு உதவியாக இருப்பது, காவலாக இருப்பது, அவர்கள் சொல்கிற வேலை செய்கிறது, இது ஆண்களுடைய வேலை. அப்போது ஒரு ஊரை வந்து ஆட்சி செய்கிற பொறுப்பு ஒவ்வொரு மாதமும் 300 பெண்கள் 300 ஆண்கள். ஆண்கள் வந்து உதவியாளர்கள் பெண்களுக்கு. 300 கூட்டு குடும்பத்திலிருந்து தலா ஒரு பெண் வீதம் 300 பெண்கள். அது மாதிரி 300 கூட்டு குடும்பத்திலிருந்து தலா ஒரு ஆண்கள் வீதம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு ஆண். தலா இப்படி 300 கூட்டு குடும்பத்திலிருந்து 300 ஆண்கள். 300 பெண்களுக்கு 300 ஆண்கள். 300 பெண்களுக்கும் உதவியாக 300 ஆண்கள். 600 பேர் ஒவ்வொரு மாதமும் அவர்களது ஊரை ஆட்சி செய்வார்கள். ஆண்கள் வந்து உதவியாளர்கள், காவலர்கள், ஆட்சி செய்கிற பெண்களுக்கு காவலர்கள். எப்படி? இந்த மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் பொது உடைமை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. 2040 பிறகு வரப்போகிற வாழ்க்கை முறை. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு போதை, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற போதையை யாராவது பயன்படுத்த முடியுமா? மக்கள் ஆட்சி நடைபெறுகிற இடம். யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே சீரழிக்க மாட்டாங்க. அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட மாட்டாங்க. அதனால் அவங்க இது வந்து ஒன்றும் சர்வாதிகாரமே இல்லை. 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சர்வாதிகாரம்ன்றது இல்லை. அதனால் வந்து அது மக்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. சுழற்சி முறையில் மக்கள் அனைவருமே ஆட்சி செய்வார்கள். தேர்தலெலாம் கிடையாது. நீ பிறந்தாலே போதும், உன்னை தேடி பதவி வரும். உனக்கு நீ பிறந்தாலே போதும், உனக்கு பேசவே தெரியலன்னா கூட சின்ன குழந்தை நீ, ஆனாலும் உனக்கு அந்த கௌரவம் உனக்கு கொடுக்கப்படும். இப்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் 300 பெண்கள் 300 ஆண்கள் 600 பேர் மொத்தம் ஆட்சி செய்கிறாங்க. இதில் வந்து எல்லாருமே பெரியவங்களாக இருப்பாங்கலாம் கிடையாது. சின்ன குழந்தை இருக்கும், இப்போ பிறந்த குழந்தை, அதெல்லாம் இருக்கும். அவங்க ஆட்சி செய்ய தெரியாது. அவங்க எப்படி ஆட்சி செய்ய தெரியலன்னா பரவாயில்ல, வீட்டிலே கூட இருந்துட்டு போட்டோம், படுத்துக்கிட்டே. அவங்களால எழுந்துச்சி உட்கார முடியாது. சின்ன குழந்தை தானே, இப்போ பிறந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நீயும் இந்த ஊரை இப்போ நீ ஆட்சி பண்ணுற, இந்த ஊரின் தலைவி நீ தான், இந்த ஊரின் காவலன் நீ இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கௌரவ பதவி. அதை தேடி நம்ம போகக்கூடாது, அது தேடி நம்மளை தேடி வரணும். அந்த மாதிரி வாழ்கிற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் அங்கே மக்கள் வந்து உயிருக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானங்களை அவங்க குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஊர் நிர்வாகம் தடுத்துரும். அது மாதிரி உயிருக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற புகைப்பிடிக்கிற பொருளை அவங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க. புகைப்பிடிப்பாங்க, ஆனால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற புகைப்பிடிக்கின்ற பொருட்களை அவங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊர் நிர்வாகம் அதை தடுத்துரும், பாதுகாக்கும், மக்களை பாதுகாக்கும். மக்களே தங்களை பாதுகாப்பார்கள். அங்கே மக்கள் தப்பு செஞ்சால் அவங்க தலையிலே அவங்க மண்ணெளி போட்டுக்கிறாங்க. அவங்க அப்படியே தப்பு செஞ்சால் அப்போ அவங்கள பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தப்பு பண்ணிவிடுவாங்களோ, பண்ணால் அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. தப்பு பண்ணாமல் ஒழுங்காக இருந்தால் அதோட நன்மையை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பொது உடைமை நடைமுறை, ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இதுதான் நீங்கள் வாழ போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க வாழலைன்னா நம்ம நல்ல விஷயத்த எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க வாழலைன்னா அதோட தீமையை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. இப்போ நாமளே அங்கே தான் போய் வாழ போகிறோம். 2040 பிறகு இன்னும் 17 வருஷம் கழிச்சு நாமளே அங்கே தான் போய் வாழ போகிறோம். அப்போ இந்த நடைமுறை, நான் சொல்கிற அந்த நடைமுறையை நாம தான் பின்பற்ற போகிறோம். நாமளே அந்த ஊரின் தலைவராக, காவலராக, பெண்கள்லாம் தலைவியாக ஆவாங்க. 2040 பிறகு யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்க வாழ்கிற ஊருக்கு, பெண்களாக இருந்தால் அவங்க வாழ்கிற ஊருக்கு அவங்க தலைவி ஆவாங்க. இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2040 பிறகு நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னா, அப்படின்னா நீங்கள் வாழ்கிற ஊருக்கு, நீங்கள் வாழ்கிற தெருவுக்கு நீங்கள் தான் தலைவி, பெண்களாக இருந்தால் நான் சொல்கிறேன்.
ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதம் நீங்கள் தலைவியாக இருப்பீங்க. சுழற்சி முறையில் உங்களை தேடி வரும். தேர்தல்லாம் கிடையாது. அதுமாதிரி ஆண்களாக இருந்தால் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்கும் பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆட்சி செய்கின்ற பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க. காவலராக இருப்பாங்க. எவ்வளோ சிறப்புல இதெல்லாம் நமக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க யாரோ வாழ போகிறாங்க, அவங்க வாழ்க்கையை பற்றி நாம் பேசலை. நாம் தான் அங்கே போய் வாழ போகிறோம். அதனால் நாம் ஒழுங்காக வாழலைன்னா அதனால் நாம் தான் பாதிக்கப்படுவோம். இது ஒன்றும் சர்வாதிகாரம் கிடையாது. அரசர் மன்னர் அவருடைய விருப்பத்துக்கு ஆட்சி செஞ்சுட்டு மக்களை நாசமாக்குறதுக்கு இது ஒன்றும் மன்னராட்சி முறை கிடையாது. இது இந்த இப்போ இயந்திர அறிவியல் உலகில் உள்ள ஜனநாயக முறை கிடையாது. அது உண்மையான மக்களாட்சிங்கிறது என்னென்னா, மக்களை ஆட்சி செய்யணும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதுதான் மக்களாட்சி. மக்கள் எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுத்துட்டா உடனே மக்களாட்சியா? இந்தியா எல்லோரும் ஓட்டு போடுறாங்க. உலகங்களில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு யாரையும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து விட்டால் அது பேர் மக்களாட்சியம். அது உடனே ஜனநாயகமாக. எவ்வளோ பெரிய நகைச்சுவை இது! எவ்வளோ பெரிய பைத்தியக முட்டாள்தனம் இது! இதுவும் சர்வாதிகாரம் தான். என்ன அந்த சர்வாதிகாரியை மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. கடந்த காலங்களில் மன்னரை மக்கள் தேர்ந்தெடுக்கலை. அது வாரிசு முறையில் வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்சி செய்கிறவங்கள மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ்வளோதான். மக்கள் ஆட்சி செய்யலைல்ல. அப்படின்னா இது எப்படி மக்களாட்சியாக இருக்க முடியும்? இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? கடந்த காலங்களில் அப்பாவோட பையன் இளவரசன், இளவரசனோட பையன் குட்டி இளவரசன், இப்படி வாரிசு முறை வந்தது. வாரிசு முறையில் ஆட்சி பண்ணாங்க. அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கலை. இவருக்கு நீ இப்போ பையனாக பிறந்துட்டாலே, அரசருக்கு நீ பையனாக பிறந்துட்டாலே நீ இளவரசன், அரசர் செத்து போயிட்டா நீ அரசன் அப்படிங்கிற நடைமுறை அங்கே இருந்தது. அங்கே பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்னென்னாக்கா, இங்கேயும் நீ வாரிசு அரசியல் கிடையாது. யார் முதலமைச்சர், யார் பிரதமர், யார் அதிபருங்கிறத மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு இருந்த நடைமுறை தான் இன்றைக்கும் இருக்குது. அந்த மன்னர் காலத்தில் என்ன இருந்ததோ, யாரோ ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாருக்கும் மக்களுக்கு ஆட்சி செய்கிற அந்த ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நாம் வாழ்கிற பகுதியை நாம் ஆட்சி செய்ய வேண்டும். ஏன்னா அது நமக்கு கொடுக்குற மரியாதை. அது இந்த நாட்டுக்காக நாம் உழைக்கிறோம். இந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்காக ஊருக்காக உழைக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மரியாதை வேணும். நாம் இந்த மண்ணை ஆட்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வேணும். ஆனால் யாரோ ஒருத்தர் மட்டும் ஒரு கூட்டம் ஆட்சி செய்யுது. அரசியல்வாதிகள். அது ஒரு துறை சார்ந்ததாக போயிடுச்சு. மருத்துவர்கள் எப்படி மருத்துவர்களாக இருக்கிறாங்களோ அது மாதிரி அரசியல்வாதிகள் தான் ஆட்சி செய்வாங்க. மருத்துவர்கள் தான் சிகிச்சை செய்வாங்க. மருத்துவர்கள் தான் மருந்துலாம் கொடுப்பாங்க. அது மாதிரி நோய்களை குணப்படுத்துவாங்க. அது மாதிரி அரசியல்வாதிகள் தான் ஆட்சி செய்வாங்க. அரசியல்வாதிகள் மருத்துவம் செய்ய முடியாது. மருத்துவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. அது மாதிரி இன்ஜினியர் டாக்டர் ஆக முடியாது. டாக்டர் இன்ஜினியர் வேலையை பார்க்க முடியாது. அது மாதிரி அரசியல்வாதிகளால் இன்ஜினியர் வேலையை பார்க்க முடியாது. இன்ஜினியர்களால் அரசியல்வாதி ஆக முடியாது. அந்தந்த துறை சார்ந்த நடைமுறையாக மாறிவிட்டது. ஆட்சி என்பது ஒரு துறை சார்ந்த நடைமுறையாக மாறிவிட்டது. இதுதான் தனி உடைமை. அந்த துறையில் உள்ளவங்க மட்டும்தான், மருத்துவர்கள் மட்டும்தான் மருத்துவம் பார்க்கணும். வேறு யாராவது பார்த்தீங்கன்னா உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அது மாதிரி அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஆட்சி செய்யணும். இதுதான் தனி உடைமை நடைமுறை. ஆட்சி செய்கிற அந்த ஆசைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் இது பொது உடைமையாகணும். ஆட்சி செய்கிற அந்த உரிமை என்பது பொது உடைமையாகணும். அதுக்காக யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவங்கள தேடி அது போகணும். இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரப்போகுது 2040க்கு பிறகு. 2040க்கு பிறகு நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரை நீங்கள் ஆட்சி செய்யலாம். உங்களுடைய தெருவுக்கு நீங்கள் தலைமை பொறுப்பேற்கலாம். பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஊரை ஆட்சி செய்வீர்கள் 2040க்கு பிறகு. உங்கள் தெருவை நீங்கள் ஆட்சி செய்வீங்க. உங்கள் கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வீங்க. ஆட்சி செய்கிற பெண்களுக்கு உதவியாளராக ஆண்கள் இருப்பார்கள். காவலனாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நடைமுறைகள்லாம் கொண்டு தான் அறிவுபூர்வமாக வாழக்கூடிய மக்கள் வாழ்கிற பகுதி தான் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அங்கே மதுபானம் அருந்துவார்கள். அது மாதிரி புகைப்பிடிப்பார்கள். ஆனால் அவர்கள் அருந்துகிற மதுபானம் அவரது உடல்நலனுக்கு தீங்கு விளைவிக்காது. அது மாதிரி எல்லா நாளும் குடிக்க முடியாது. கண்ட நேரங்களில் கண்ட இடங்களில் குடிக்க முடியாது. மதுபானம் அருந்துவதற்கு அங்கே அனுமதி உண்டு. ஆனால் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மதுபானத்தை தான் அவங்க குடிப்பாங்க. உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை அவங்க குடிக்க மாட்டாங்க. குடிக்க அனுமதி கிடையாது. அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் குடிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் குடிக்க முடியாது. கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல குடிக்க முடியாது. அதற்கு மதுபானம் அருந்துவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. என்னென்னா ஒரு மாதத்தின் 4வது சனிக்கிழமை
வந்து மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மதுபானம் அருந்தலாம். அதுக்கு ஒரு அளவு உண்டு. அதை வந்து பெண்கள் தான் தீர்மானிப்பாங்க. அந்த குடும்பத்தை ஆட்சி செய்கிற அந்த பெண்கள் குடும்பமாக தான் குடிக்கணும். உன் நண்பர்களோட கண்ட கண்ட இடத்துல வயல்வெளிகளெல்லாம் குடிக்கக்கூடாது. குடும்பமாக நீங்கள் குடிக்க வேண்டும். 5 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுங்க. 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மதுபானம் அருந்துவதற்கான நேரம். குடும்பத்தோடு தான் குடிக்கணும். அது மாதிரி குடும்பமாக புகைப்பிடிப்பதற்கு அனுமதி. அது வருடத்தில் அந்த அந்த நேரத்தில் அந்த மாதத்தின் 4ஆம் சனிக்கிழமை குடும்பமாக புகைப்பிடிக்கணும். குடும்பமாக மதுபானம் அருந்தணும். அதே நேரத்தில் புகைப்பிடிக்கிற அந்த இது மூலிகை சிகரெட், ஹெர்பல் சிகரெட்டு. அது வந்து உங்களுக்கு வந்து நல்லதும் செய்யாது, பெருசாக தீங்குங்கிறது செய்யவும் செய்யாது. என்னென்னா நம்மளை பற்றி ஒரு மிகையான உணர்வு நமக்கு வராது. நாம் வந்து நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து ஏதோ மிகையான ஒரு ஆள் மாதிரி ரொம்ப அதுவே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை விட நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க, ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி சிகரெட் பிடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இயல்பானவராக ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு மிகையான உணர்ச்சிலாம் இருக்காது. நாம் தண்ணி அடிக்கிற ஆள் தானே, நம்ம வந்து கல்லெல்லாம் குடிக்கிற ஆள் தானே, போதையை விரும்புகிற ஒரு ஆள் தானே. அப்படிங்கும்போது நம்மளை பற்றின ஒரு உயர்வான எண்ணம், ஒரு மிகையான எண்ணங்கிறது நமக்கு உயர்வான எண்ணம் தேவை. ஆனால் மிகையான எண்ணம் தேவையில்லை. மிகையான எண்ணம் நமக்கு தேவையில்லை. அதுக்காக தான் அந்த இது. இன்னொன்று, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் நீங்கள் தண்ணி அடிக்காமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அதாவது சிகரெட் பிடிக்காமல், சிகரெட்டுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தண்ணின்னா என்னென்ன, உடம்புக்கு கேடு விளைவிக்காத அந்த கல், தென்னங்கல், பனங்கல் தான், ஒயின், இது தான். அதெல்லாம் குடிக்காமல் இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து நீங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை குடிச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் குடிக்கிற கல் அல்லது தென்னங்கல், பனங்கல் அல்லது ஒயின், அதை குடித்தா உடம்புக்கு எதுவும் ஆகாது, நல்லது தான் செய்யும் அப்படின்னா அதையும் நீங்கள் குடிக்காமல் அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் சாதிக்க போகிறீங்க? மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கம். அப்படிங்கும்போது உடம்புக்கு நல்லது செய்கிற அந்த மதுபானத்தை கூட நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? நீங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அங்கே ஆக போகிறதில்ல. அங்கே பள்ளிக்கூடம் எதுவும் கிடையாது, காலேஜ் எதுவும் கிடையாது. அல்லது நீங்கள் அங்கே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், நான் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், குடிச்சேன்னா கெட்டு போயிடுவேன், வீணாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே வந்து நீ வந்து அந்த 16 வயசு 18 வயசு வந்தால் உடனே ஒரு கல்யாணம், குடும்பம், அப்புறம் குடும்பம், குட்டிகள், பேத்தி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே. குடும்பமாக வாழ்வது, ஆடுவது, பாடுவது, விளையாடுவது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். அப்புறம் தொழில் செய்யணும், கட்டுப்பாடுங்கிறது இருக்குது, விதிமுறைகள்லாம் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவருடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வதையே நோக்கமாக கொண்ட அவர்கள் மதுபானம்லாம் குடிக்காமல் இருந்து நீ என்ன பண்ண போகிற? அப்படி என்னத்தை நீ சாதிக்க போகிற? மதுபானம் குடிக்காமல் இருந்து நீ என்ன பண்ண போகிற? மதுபானமும் உடம்புக்கு தீங்கு பண்ணாத மதுபானம் தான் அங்கே அனுமதிக்கப்பட்டது. அது மாதிரி புகைப்பிடிக்கிற பொருள், மூலிகை சிகரெட்டு, மூலிகை சுருட்டு, மூலிகை பீடி, அது உங்கள் உடம்புக்கு உங்கள் குணத்தை மாற்றாது, உங்களுடைய பண்புகளை மாற்றாது. ஆனால் நிக்கோட்டின்கள் அந்த சிகரெட்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பண்பு மாறிடும். உங்கள் மனசு கெட்டு போயிடும், உங்கள் உடம்பு கெட்டு போயிடும், உடம்புல நோய் வரும், தலைவலி வரும். ஆனால் நீங்கள் மூலிகை சிகரெட்டு, பீடியெல்லாம் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அது குடித்தா மாதிரியே இருக்காது, அது ஒன்றுமே கிடையாது. அது நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்கள். அமேசான்லலாம் விற்கிது, அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை, தீங்கு இல்லாத ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் அதை விற்கிறாங்க. அங்கே ஆன்லைனில் விற்கிறாங்க. ஆன்லைனில் நிக்கோட்டின் சிகரெட்லாம் விற்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க விற்க அனுமதி ஏன் கொடுக்கப்படுகிறதுனா அது உடம்புக்கு கேடு கிடையாது, ஒரு அனுபவத்துக்காக தான் அதை குடிக்கலாம். விரும்பி அதுக்கு யாரும் அடிக்ட் ஆக மாட்டாங்க. வேணால் குடிச்சு பாருங்கள். அது மூலிகை சிகரெட், அது ஹெர்பல் சிகரெட். அது ஒன்றுமே இல்லை. அது 10 சிகரெட் ஒரு நாளைக்கு குடித்தாலும் ஒன்றுமே கிடையாது, உங்கள் காசு தான் வீணாக போகும். மற்றபடி உங்கள் கேரக்டரில் சிகரெட் பிடிச்சாக்கா உங்கள் கேரக்டர், நிக்கோட்டின்கள் அந்த சிகரெட் பிடிச்சாக்கா உங்கள் கேரக்டர் மாறும், கெட்ட குணமாக மாறிடும். நல்ல குணங்கள்லாம் கெட்ட குணமாக மாறும், மென்மையான உணர்ச்சிகள்லாம் வன்மையான உணர்ச்சிகளாக மாறிவிடும், வன்முறை உணர்ச்சிகளாக மாறிவிடும், கோபம் அதிகரிக்கும், பணிவு என்பது இல்லாமல் போயிடும். இப்படி உங்கள் குணத்தை மாற்றக்கூடியது புகைப்பிடிக்கிற பழக்கம். அது என்ன, நீங்கள் எதை புகைப்பிடிப்பதற்காக பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்தது. அது உங்கள் குணத்தை மாற்றக்கூடியது. மது அருந்து விட்டால் எப்படி குணம் மாறுது பார்த்தீங்களா? எப்போ குணம் மாறுதுன்னா, நாம் ஒரு செயலை செய்கிறோம், அப்போ நம்மளோட குணம் ஏன் மாறுது அப்படின்னா, கெட்ட குணமாக ஏன் மாறுதுன்னா, நாம் குற்றம் செய்வதால் நம்முடைய குணம் கெட்ட குணமாக மாறும். நாம் செய்வது குற்றமாக இருந்தால் அது நமது குணத்தை கெட்ட குணமாக மாற்றிவிடும், நமது மென்மையான உணர்ச்சியை வன்முறை உணர்ச்சிகளாக மாற்றிவிடும். நாம் செய்கிறது, இப்போ சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உணர்ச்சி மென்மையாக இருக்குது, சிகரெட் பிடிக்கிறோம், அது நிக்கோட்டின் கலந்துருக்கு, போதைப்பொருள் கலந்துருக்குன்னா நம்முடைய உணர்ச்சி, அப்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும், நம்ம உடம்பையே நம்ம அழிக்கிறோம், அது ஒரு குற்றம் தானே.
நீங்கள் மற்ற உடம்பை அழிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு குற்றம் தானே. அதுமாதிரி உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிறீங்க. மெதுவாக அழிச்சானே உடனே அழிச்சானே இது மெதுவாக மெல்ல கொல்லுகிற நஞ்சு, மெல்ல கொல்லுகிற ஒரு வழி. நிக்கோட்டின் இதெல்லாம், நிக்கோட்டின் டொபாக்கோ இதெல்லாம் என்னென்னா மெல்ல கொல்லுகிற வழி. நம்ம உடம்பை மெல்ல கொல்லுறோம், மெதுவாக கொல்கிறோம். அப்போ ஒரு குற்ற உணர்ச்சி வரும், நம்ம உடம்பே நாம் கொல்கிறோம். அல்லது நாம் வந்து சிகரெட் பிடிக்கிறோம், அது மூலிகை சிகரெட்டு, அதனால நம்ம உடம்புக்கு எதுவும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னா நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வராது, நமக்கு குணம் மாறாது, நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்முடைய உணர்ச்சி மென்மையாகவே இருக்கும். ஆக நாம் குடிக்கிற அந்த சிகரெட்டு இதில் நிக்கோட்டின் இருக்குது, டொபாக்கோ இருக்குது, கஞ்சா இருக்குது, போதைப்பொருள் இருக்குது, அபின் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பையே நம்ம வாழ்க்கையை நாம் அழிக்கிறோம். அந்த குற்ற உணர்ச்சி நம்முடைய குணத்தை மாற்றிடும், நம்ம நிதானம் இழந்துரும், அமைதி இழந்துரும். ஏன்னா நம்ம அழிய போகிறோம்னு அர்த்தம், மெதுவாக அழிய போகிறோம், இதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம், சீக்கிரமாக அழிய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம குணம் வந்து இயல்பாக அமைதியாக இருக்காது, நிதானத்தை இழந்துரும். நிதானத்தை இழந்து பெரியவங்ககிட்ட பணிவாக பேச மாட்டோம், கெட்ட வார்த்தைகள் அதிகமாக வரும், நல்லா தூக்கம் வராது, நோய் வந்துடும், அப்புறம் தலைவலி வரும், உடம்பு ஹீட் ஆகிடும், அப்புறம் மலச்சிக்கல் வரும். சிகரெட் பிடிச்சா என்ன வரும்னா மலச்சிக்கல் வரும். மலம் போகிறதுக்கு கூட சிகரெட் பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் வரும். ஏன்னா உடம்பு சூடாயிரும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, நல்லா தூக்கம் வராது. அதே மாதிரி மூலிகை சிகரெட் பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு நல்ல பெருசாக அதில் வந்து உங்களுக்கு போதையும் வராது, போதையே கிடைக்கிது அதில். அது வெறும் புகை தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வெளியே விட்றீங்க. அந்த புகை கூட உங்களுக்கு வந்து போதை தராத புகை, அதை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வெளியே விடுவீங்க, ஹெர்பல் சிகரெட்டு, அவ்வளோதான். அதனால் அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவமே. அது வந்து அவ்வளோதான், அது புகைப்பிடிக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு ஒரு மிகையான உணர்ச்சி கிடையாது. நாம் வந்து ஒன்றும் ஏதோ பெரிய பிற உயிர்கள் மாதிரி தான் நாமளும். நம்ம வந்து புகைப்பிடிக்காமல் இருந்து என்ன பண்ண போகிறோம், மது அருந்தாமல் இருந்து என்ன பண்ண போகிறோம். அதுக்காக உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தையோ புகைப்பிடிப்பதையோ பண்ணக்கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது நீங்கள் வந்து அதை குடிச்சுவிட்டு அதை வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை குடிச்சிட்டு மதுபானம் அருந்தாமல் நம்ம இந்த உலகத்தில் என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு பேசக்கூடாது. நீங்கள் சாதிக்காமல் இருக்காமல் இருக்கலாம், அதுக்காக உங்கள் உடம்பை நீங்கள் அழிக்கிற வேலையை எக்காரணம் கொண்டு. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்கள் உடம்பு தேவை, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் வந்து மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் அது சரிதான். அதற்கு அதை கடைபிடிப்பதற்கு ஒரு அளவு இருக்குது. எல்லா நேரத்துலையும் அதை பயன்படுத்தக்கூடாது, எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு அளவு, ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்கிக்கலாம். அதுவும் வந்து உங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்காத மதுபானம், உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத புகைப்பிடிக்கிற பொருள், அதை நீங்கள் பயன்படுத்தலாம் மாதத்தில். அதுவும் அப்படிப்பட்ட உடலுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை டெய்லி எடுத்துக்கவும் முடியாது, அது உங்களை அடிமைப்படுத்தவே படுத்தாது. அது இதெல்லாம் வந்து வருஷத்தில் எல்லா நாளும் கிடைக்காது, அது ஒரு மே மாதம் அதெல்லாம் கிடைக்கும். அது வரை அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா நாளும் குடிக்கக்கூடியதாக, எல்லா நாளும் நீங்கள் மது அருந்தவும் முடியாது. அது மாதிரி புகைப்பிடிக்கிறது கூட நல்லது, உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிறது, நல்லதும் செய்ய வேண்டாம், தீங்கும் செய்ய வேண்டாம். அதுக்கு கூட ஒரு மாதத்தில் 4வது சனிக்கிழமை, அதுவும் நீங்கள் குடும்பத்தோடு தான் நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் வந்து கண்ட இடத்துலையும் போய் தம் அடிக்கக்கூடாது, கண்ட இடத்துலையும் தண்ணி அடிக்கக்கூடாது. இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நல்ல விஷயம் அப்படின்னா அது வந்து அது குற்றம் இல்லை என்றால் அப்போ அதை குடும்பத்தோடு செய்யலாமே. பெண்களுக்கு யாரும் நல்ல விஷயமா இருந்தால் அதை பெண்கள் பண்ணால் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் வந்து ஏன் கெட்டது பண்ணக்கூடாதுங்கிறாங்கன்னா பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஆண்களுடைய பொறுப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கெட்ட விஷயங்களை பெண்கள் பண்ணக்கூடாது, நாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நினைக்கிறாங்க. பெண்களும் குழந்தைகளும் செஞ்சிடக்கூடாது, அப்போ அந்த இது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நினைக்கிறான். அவன் பண்ணலாம், ஆனால் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போது நீயும் பண்ணாத, கெட்டதுன்னா நீயும் பண்ணாத, அப்போ நீ சொல்லு பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. கெட்டது நீ மட்டும் பண்ணலாம், அது உனக்கு தேவை அப்படிங்கும்போது அது பெண்களுக்கு ஏன் தேவையில்லை? உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ பெண்கள் கொடுக்கணும், தடுக்கக்கூடாது. கெட்டதாக இருந்தாலும், கெட்டதுன்னு உனக்கு தெரியுது, கெட்டதாக இருந்தால் கூட நீ உனக்கு எது கிடைச்சாலும், உனக்கு விஷம் கிடைச்சாலும் அதை பெண்களுக்கும் கொடுத்துரு. பெண்கள் எடுத்தால் தடுக்காத, நீ செத்தா பெண்களும் சாப்பிட்டோம் அப்படின்னு நினை. நீ வாழணும்னா பெண்களும் வாழணும். அது மாதிரி நமக்கு என்ன கொடுக்குதோ அதை நீ அவங்களுக்கு கொடுத்துரு. உனக்கு என்ன தேவையோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்துரு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மற்றவங்களும் கொடு. அந்த உணர்ச்சி வேணும் நமக்கு. நம்முடைய உணர்ச்சி நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கணும். அப்போது உனக்கு அது தீங்கு, அப்போ வந்து பெண்களும் அதை குடிப்பாங்க. மதுபானம் என்பது நமக்கு உடம்புக்கு தீங்கு அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அது பெண்களுக்கும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது பெண்களுக்கு உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ நாமளும் குடிக்கக்கூடாது. ஏன்னா நாம் குடித்தா அதை பெண்களுக்கும் கொடுத்து தான் ஆகணும்.
அதனால் பெண்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நாமளும் அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. விஷம் நீ விஷமாக இருந்தால் கூட அதை பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, பெண்கள் சாகக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா அப்போ நீ பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம வந்து நாம் குடிக்காமல் இருந்தால் தான் அது பெண்களுக்கும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீ நினைப்ப. அதனால் உனக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் நீ மற்றவங்களுக்கும் தேவைன்னு நினைக்கணும். உனக்கு ஒன்று தேவை, மற்றவங்களுக்கு அது தேவையில்லை, அந்த மாதிரி சமத்துவம்னா எல்லாமே சமத்துவமாக இருக்கணும்.